வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரொமோவில் வீரா மாறனுக்காக சமைச்சு ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீராவும் கார்த்தியும் சமைச்சு எடுத்துக்கிட்டு வீரா ஜெயிலில் போய் மாறனை பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கே உள்ள ஏட்டு வந்து, சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சே, நீங்கள் எதுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இதை நான் வந்து விசாரணை கைதி தானே, சும்மா திறந்து விடுங்க, அடைச்சி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து விடுறாங்க. அப்போ வீரா சாப்பாடு பரிமாறுறாங்க. மாறன் வந்து, யார் சமைச்சது, உப்பும் இல்லை உரப்பும் இல்லை சாப்பாட்டில் அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாம் உங்கள் அத்தை தான் சமைச்சது அப்படின்னு வீரா சொல்ல, அழுதுகிட்டே சமைச்சுதா, அதான் இப்படி இருக்குது போல இருக்குது, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சாப்பாடை முதல்ல இங்கே கொடு அப்படின்னு சொல்லி வீரா வந்து வாங்கிக்கிறாங்க. சரி கோவப்படாத வீரா, நான் சும்மா தான் சொன்னேன், சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மாறன் திரும்ப வாங்கி சாப்பிட்றாரு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, போலீஸ் அதிகாரி வந்தால் இங்கே எங்களை சத்தம் போடுவார், அதனால் விசாரணை கைதிக்கிட்ட அதிக நேரம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோன்னு சொன்னோன்னே கார்த்தி, நீ முதல்ல எந்திரி வீரா, நான் வந்து மாறனுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே இருந்தால் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அவன் சரியாக சாப்பிட மாட்டான், நீ முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாப்பாடை பரிமாறுறாரு. என்னடா நல்லா சாப்பிட்றா அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒரு நாள் தானடா இருக்க போகிறேன், ஏன்டா கவலைப்படுறீங்க, இப்படி யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாறன் சொன்னோன்னே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. வீரா எல்லாத்தையும் எடுத்து பையில் வச்சுட்டு, போகலாமா வீரா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்க, கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே, கை கழுவிட்டு வந்த மாறனை பார்த்து கார்த்தி, என்ன டவல் எதுவும் இல்லையே, எதில் கை துடைக்கிறதுன்னு மாறன் கேட்க, வீரா வந்து துப்பட்டாவை கொடுத்து இதில் தொடச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மாறனும் அதில் தொடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வெளியில் போயிடுறாங்க. வீராவும் கிளம்புறாங்க. அப்போ மாறனை திரும்பி பார்த்து, நல்லபடியாக இரு, ஜாக்கிரதையாக இருன்னொன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க.